ஒரு குடும்பம் செழிக்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கினார்கள். இதை மறக்குமா தமிழகம்? யாருக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வீட்டுல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பேடு வாங்க முடியல. மறக்குமா தமிழகம்? தவித்திடும் தமிழகம், அது யாரால? மாற்றங்கள் இல்லை, மாற்றங்கள் மட்டும் தானே வந்தது. இது முதலமைச்சர் தங்கச்சி தொகுதியில இந்த நிலைமையில இருந்தா நாங்க என்ன செய்யட்டும்? ஒருத்தர் வரல, நாங்க அவ்வளவு பேர் சாவாம செத்து கிடக்கோம். குற்றங்களும் ஏறி சீர்கேடுகள் மட்டும் தானே வென்றது. தந்தானே 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 வாக்குறுதிகள் மறந்தே போச்சே. ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஆதாரமும் சரிஞ்சே போச்சே. தமிழ் மக்கள் கனவுகள் ஒழிஞ்சே போச்சே. போதைப் பொருட்களும் அதிகம் ஆச்சே. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை சீரழித்து ஒரு குடும்பம் அதை கொண்டாடுதே. தவறான வழியில் நாமும் கால் பதித்து இனி செல்ல மாட்டோம் ஒன்றாய் நின்று. நாங்க பறையனா பிறந்ததான் தவறா? 24 எலெக்ஷன் உங்களுக்கு வாக்கு கிடையாது. மறக்குமா தமிழகம்? வளர்ந்திடும் தமிழகம், அது யாரால? மறக்குமா தமிழகம்? வளர்ந்திடும் தமிழகம், அது யாரால? ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தாரே, செங்கோல் பெருமைக்கு கை கொடுத்தாரே. மாற்றத்துக்காக நாம் உயர்வோமே, தாமரை வந்தால் நாம் செழிப்போமே. மறக்குமா தமிழகம்?